Hi friends, வணக்கம் and welcome back. இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது the all new Tata Safari தாங்க. இந்த வண்டியோட இன்ஜின் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜினில் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்மிஷன் பார்க்கும்போது மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக்லாம் வந்துருக்கு. சீட்டிங் ஆப்ஷன் வந்து 6 சீட்டர் அண்ட் 7 சீட்டரில் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா லேண்ட் ரோவரோட D8 பிளாட்ஃபார்மில் பில் பண்ணியிருக்காங்க. அடாஸ் ஃபீச்சர்ஸ் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்கு 7 ஏர் பேக், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ரோலர் மிட்டிகேஷன், ஹில் ஹோல்ட், கார்னர் ஸ்டெபிலிட்டி, ABS அண்ட் EBD, அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோல் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல், 360 கேமரா போல் பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக யூரோப் கிராஷ் டெஸ்ட்லேயும் 5 out of 5 ஸ்டார் வாங்கி அசைத்து இருந்தது. இந்த வண்டி பற்றின மற்ற விவரம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வண்டியோட டாப் மாடல் அக்காம்ப்ளிஸ்ட் ப்ளஸ் தான் பார்க்க போகிறோம். 6 சீட்டர் வேரியண்ட்டை டீட்டெயில்டாக அலசி ஆராயலாங்க. வண்டியோட இன்டீரியர்ஸ்லேருந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். டோர் ஹேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா க்ரோம் இன்சர்ட் அண்ட் ரிக்வஸ்ட் சென்சரும் கொடுத்துருக்காங்க. கீழே சென்ட்ரியோட வருதுங்க. இன்டீரியர்ஸில் டோரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்னிங் லைட்ஸ் இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஆஃப் டோர் ஓப்பனாக இருந்தால் பேக்கில் வர வண்டிக்கு தெரியும், அதனால் அந்த ரெட் கலர் லைட்ஸ். அண்ட் இன்டீரியர் ட்ரிம்லாம் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் ஃபினிஷிங்கில், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷிங்கில் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. பீச் கலரில் பேட்டர்னும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் லாக்கிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மேட் க்ரோம் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், இங்கே வந்து ஒரு கலர் எலமெண்ட் மாற்றிருக்காங்க. இங்கே வந்து மேட் க்ரோம் ஃபினிஷிங் வந்திருக்கு. வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் இங்கே ஒரு அம்ப்ரெல்லா ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஸ்பீக்கரும் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓஎம்ஸ் அட்ஜஸ்டபிள்லாம் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டோர்ஸும் இப்படி தான். சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவருக்கு 6-way பவர் அட்ஜஸ்டபிள் வித் மெமரி ஃபங்க்ஷன் அண்ட் வென்டிலேட்டர் சீட்கான பட்டனும் பார்த்தீங்கன்னா அங்கே நீட்டாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் கலரில் டிஃப்ரெண்ட்டாக பக்காவாக இருந்துச்சு பார்க்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக், ஸோ 2 லிவர்ஸ் வந்திருக்கு. பூட் ஓப்பனிங்கான ஹூக்கெல்லாம் அங்கே இருக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துல பீச் கலரில் கொடுத்துருக்காங்க ஸ்டிச்சஸோட. பியானோ பிளாக் மேலே, அதுக்கும் மேலே உடன் ஃபினிஷிங் லைன்ஸ் நல்லா இருக்குது. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஷாப்லாம் வந்து ரைட் ஹேண்ட் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஏசி வந்து ஃபுல்லாக பிளாக், மேலே ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்லாம் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளஷ் ஃபினிஷிங், அது ப்ரீமியமாக இருக்குது. ஸ்டேரிங் வீல் பாருங்கள் பக்காவாக இருக்குங்க. அண்ட் வண்டியோட ஸ்டேரிங் வீல் பார்க்கலாம். டாட்டாவோட பழைய டிசைன், அதை 4 ஸ்போக் ஸ்டேரிங் வீல் இருந்து அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளாட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சென்டரில் டாட்டா லோகோ வந்து லைட்டிங் இலுமினேஷன் லோகோவில் வந்திருக்கு. இந்த இதில் ஸ்டேரிங் மோட், ஆடியோ கண்ட்ரோல்ஸோட முக்கியமாக க்ரூஸ் கண்ட்ரோல் அண்ட் அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான பட்டன், ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அங்கே வந்திருக்கு. இங்கே வந்து கால் அண்ட் வாய்ஸ் கண்ட்ரோல்ஸ், மற்ற ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதனால ஃப்ளாட்டாக இருக்குது. எலக்ட்ரானிக் பவர் ஸ்டேரிங் வித் பார்த்தீங்க அப்படின்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த ஸ்டேரிங் வீலில் வந்திருக்குங்க. அண்ட் ஸ்டேரிங் வீலோட கிரிப்பும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் வந்திருக்கு. இந்த பக்கம் வைப்பர் பிரேக்ஸ்க்கான கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்கான கண்ட்ரோல்ஸும் வந்திருக்கு. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெடல் ஷிஃப்டர்ஸும் அந்த வண்டியில் 2 பக்கமும் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே டிஜிட்டல். இது வந்து 10 inch கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. வண்டியோட மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து பனாரமிக் சன்ரூஃப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மேப்பிங் லைட்ஸ் எல்லாமே வந்து LED. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்கோ இருக்குது, இன் கேஸ் ஆஃப் கால் வந்துச்சுன்னா நம்ம பேசுகிறதுக்கு. இப்போ வந்து பனாரமிக் சன்ரூஃப் ஓப்பன் பண்ணலாம். மேலே பாருங்கள், ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட்னே சொல்லலாம். நல்லா பெருசாக ஓப்பன் ஆகுது. பீச் கலர்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. வித் டிண்டட் கிளாஸும் வந்திருக்கு. ஸோ கடைசி வரைக்கும் இது வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ கடைசி ரோவில் போய்ட்டு இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இங்கே ஏர் பேக் சைடில் அங்கே இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசஞ்சர் சைடும் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் LEDயில் நார்மல் ஹாலஜன் தான். அண்ட் சென்டர் கன்சோல் இந்த பக்கம் டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா ஒன்லி சன்வைசர் மட்டும் இருக்குது. லைட்ஸ் இங்கே மிஸ்ஸிங். சென்டரில் இருக்கிற IRVM பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆட்டோமேட்டிக் டிம்மிங்கும் இருக்குது. டேஷ்போர்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடன் ஃபினிஷிங் லைன்ஸ் பக்காவாக இருக்குது, ப்ரீமியமாக. கீழே இங்கே ஸ்டிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சில் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள இந்த க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மேசிவாக இருக்குது. நல்லா பெருசாக ஓப்பன் ஆகுது. அங்கே கூலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து டச் பேனல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே அஜார் லைட்ஸ்க்கான ஸ்விட்ச் எல்லாமே டச் பேனல்ஸை கொடுத்துருக்காங்க. ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. அண்ட் ஏசி வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூல்ஸ் அண்ட் கிளைமேட் கண்ட்ரோலோட வருதுங்க. அண்ட் வித் ஃபில்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. டச் ஸ்க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12 inch இருக்குது. ஹர்மனோடது. வயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, USB ஆக்சிஜன், ப்ளூடூத் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. JBLோட ஸ்பீக்கர்ஸ் வந்திருக்கு. 10 ஸ்பீக்கர்ஸ், 5 ஸ்பீக்கர், 4 ஃபீட்டர், ஒரு சப்வூஃபரும் வந்திருக்குங்க. 360 கேமராவும் இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. விவிங் ஆங்கிளும் நம்ம மாற்றிக்கலாம். முக்கியமாக ஐரா கனெக்டிவிட்டியோட இருக்குது. OT அப்டேட்ஸ், லைவ் வெஹிக்கல் டயக்னோஸ்டிக்ஸ், செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், லொகேஷன் பேஸ்டு சர்வீசஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 40 watts பவர் சார்ஜிங், USB Type-C போர்ட் அண்ட் கீழே வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேஸ் தான் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சு. டிரைவிங் மோட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈகோ, சிட்டி, ஸ்போர்ட்ஸ்னு இருக்குங்க. அதே போல் நார்மல், ரஃப்னு, வெட்டுன்னு, டெரைன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ரவுண்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷிஃப்டர் ஆட்டோமேட்டிக் வந்திருக்கு. இங்கே ஹேண்ட் பிரேக்லாம் கிடையாது. ஃபுல்லாமே பட்டன்ஸ்லேயே வந்திருக்கு. பவர் பார்க்கிங் பிரேக், ஆட்டோ ஹோல்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவருக்கு ஒரு ஹார்ம் ரெஸ்ட் கீழே பாருங்கள். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. 12 watts பவர் சாக்கெட்டும் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட்டு வித் கூலிங் சப்போர்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு
ஃபீச்சர் இது. அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டிச்சஸ் குஷனிங் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க லெதர் ஸ்டிச்சஸோட. இப்போ செகண்ட் ரோக்கு போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 lakh காசுக்கான ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி அதே போல் பீச் கலர் அண்ட் நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர், இங்கேயும் வந்து ஃபோன் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அதே லெதர் ஸ்டிச்சஸ் வித் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சஸ், மேட் க்ரோம் ஃபினிஷிங் எல்லாமே அதே போல் வந்திருக்கு. முக்கியமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ சன்ஷேட்ஸும் வந்து வண்டியில் டிஃபால்ட்டாக ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்திருக்குங்க. JBLோட ஹர்மன் ஸ்பீக்கர் சொன்னால S10 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அதுக்கான ஃபீச்சரும் இருக்குது. சீட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6 சீட்டர் வேரியன்ட். ஸோ சீட்டிங் வந்து கேப்டன் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட பாடி பாருங்கள், பில் குவாலிட்டி. அண்ட் சீட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாமே லெதர் ஸ்டிச்சஸ் அண்ட் குஷனிங் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட்டுக்கு பேக்கில் வந்து ஒரு தனி ஒரு ரெஸ்ட்டும் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க குஷனிங்காக. பக்காவாக இருக்குது பார்க்க. இதில் ரெண்டுமே வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டோடு வருது. முக்கியமாக இதில் ISOFIX சீட்ஸும் கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் கூட்டு போனாலும் நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட்டடான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் கிடையாது, செகண்ட் ரோவும் வென்டிலேட்டர் சீட்டோடு கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்கே இருக்குங்க. ஸோ சீட்டில் உட்காந்து கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. இங்கேயும் வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நான் உட்காந்துருக்கேன், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அண்ட் இந்த ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ஜர்னி போகும்போது 2 ஆர்ம் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடிங் ஃபங்க்ஷனும் இருக்குது. ஸோ வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். சென்டரில் வந்து உங்களுக்கு வே கொடுத்துருக்காங்க நடந்து போகிறதுக்கு. நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்காங்க. பேக்கில் உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் இருக்குங்க, 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேருந்து இந்த சீட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். அண்ட் அதே போல் ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு மூவ் பண்ணுற ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாஸ் மோடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப கூலஸ்ட் ஒரு ஃபீச்சர்னு சொல்கிறாங்க. ஃப்ரண்ட்டு பேக் அப் டவுனு. இது லம்பர் சப்போர்ட்டுக்கான ஒரு லிவரும் வந்துருக்குங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏர் பேக், லைட்ஸ் எல்லாமே வந்து LED செட்டப் அண்ட் கைப்பிடி, இங்கே ஒரு ஹூக் கொடுத்துருக்காங்க, கோட் ஹூக். அங்கே வந்து சைடில் ஹேர் பேக் இருக்குது. அண்டு இந்த சீட் பெல்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டோட கொடுத்துருக்காங்க. AC வெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே வந்து இந்த இடத்துல வந்துருக்கு செகண்ட் ரோவில். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ரோட சீட். இதே நீங்கள் இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் மூவ்மெண்ட் போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் உங்களுக்கு தேர்ட் ரோவில் சீட்டிங் நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 7 சீட்டர் வேரியண்ட்டுங்க. இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட் பேக்கு போகிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ரோ சீட் வந்து உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் நல்லாயிருக்கும். இந்த 7 சீட்டர் வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டரில் வந்து உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஆர்ம் ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டரில் வந்து 2 கப் ஹோல்டர்ஸும் வந்திருக்கு. இந்த சீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் ரெஸ்ட் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் வித் குஷனிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர்ட் ரோ சீட் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிவர் மூலமா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த சீட்டை ஃபோல்ட் பண்ணி அப்படியே நம்ம இழுக்க வேண்டியதான். இழுத்துட்டு அப்படியே நம்ம உள்ளே போக வேண்டியதாங்க. ஸோ இதான் வந்து தேர்ட் ரோக்கு போக வேண்டிய சீட் வழி இன்கேஸ் நீங்கள் 7 சீட்டர் எடுத்தீங்கன்னா. அண்ட் தேர்ட் ரோ சீட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஹெட் ரெஸ்ட்டோட வருது. தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு AC வெண்ட் மேலே கொடுத்துருக்காங்க. ஒரு குவார்ட்டர் மிரரும் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா AC ப்ளோவர் கண்ட்ரோல்ஸ், வாட்டர் பாட்டில் ஹோல்டர் அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ சீட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து தனி வந்து உங்கள் சீட் பெல்ட், இங்கே ஒரு ஏர் பேக்கும் கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்காக. சேஃப்டியில் காம்ப்ரமைஸே பண்ணல டாட்டா. இங்கே ஹெட்ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்லாம் வந்திருக்கு. ஸோ 2 ஹெட்ரெஸ்ட் தனித்தனியாக இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. எல்லா ரோலையும் சார்ஜிங் போட்டுருக்குங்க, 2 இருக்குது. இங்கே ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் தேர்ட் ரோவில் தான் இப்போ உட்காந்துருக்கேன். அண்ட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. அண்ட் அண்டர் சைஸ் சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிமிட்டடாக தான் இருக்குங்க. ஸோ கிட்ஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அடல்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சீட்டிங் ஸ்பேஸ் பிரச்சனை இல்லை. லெக் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் சைஸ் சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் லிமிட்டடாக வந்து இந்த தேர்ட் ரோவில் இருக்குங்க. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டிங் குஷனிங் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா தேர்ட் ரோக்கும் உங்களுக்கு LED லைட்ஸ் வந்து அழகாக வந்திருக்குங்க. ஸோ எல்லா ரோலையுமே LED லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பாருங்கள், இந்த பனாரமிக் சன்ரூஃப் வந்து பக்காவாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட். இப்போ அடுத்தபடியாக வண்டியோட எக்ஸ்டீரியர் டிசைன், மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் 1 by 1 டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வண்டியோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கோல்டு கலருங்க. LED DRLs வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டர்ன் இண்டிகேட்டராகவும் எரியும். ஃபுல்லாமே வந்து ஒரு கனெக்டிங் டைப்பில் LED-ஆகவும் இது கனெக்ட் ஆகுது. ஸோ பார்க்க நல்லா ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கும் வந்து வந்திருக்கு. இந்த கோல்டு கலர் ஆக்சன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கிரில் டிசைனில் வந்திருக்கிறதுனால ஒரு கான்ட்ராஸ்டான எலமெண்ட் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. சென்டரில் டாட்டா லோகோ, அதுக்கும் கீழே ஒரு கேமரா வந்திருக்கு. ஸோ அதுக்கும் லைட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
பவர்ஃபுல்லான ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. சஃபாரியோட பிராண்டிங் வந்திருக்கு. இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வித் ஃபாலோ மீ ஹோம் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலரில் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கோட வந்திருக்கு. ரெண்டு அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் இன்டேக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஏரோடைனமிக்லாம். ஸோ இந்த பம்பர் போர்ஷனில் நல்ல ஒரு டிசைன் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க டாட்டா. இங்கேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு பிளாக் லைன்ஸ் வந்திருக்கு. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சாரும் வந்திருக்கு. ஸோ இந்த வண்டியில் 360 டிகிரி கேமரா அதுவும் பார்க்கலாம். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 200 mm. கீழே பாருங்கள் ஸ்கிட் பிளேட்டோட குவாலிட்டி லெவல் அண்ட் டிசைன் லாங்குவேஜ் பக்காவாக இருக்குங்க. சைடில் உங்களுக்கு ஓஆர்எம்ஸில் உங்களுக்கு டர்ன் இண்டிகேட்டர், அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா வந்திருக்கு. பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் பக்காவாக இருக்குது. ஏபியில் வரும் பிளாக் கலர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டியூல் டோன் வெர்ஷன். ஃப்ரண்ட்டில் முக்கியமாக அடாஸ் ஃபீச்சர்ஸ்க்கான ரேடார் கேமரா அங்கே இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ்க்கான சென்சாரும் அங்கே இருக்குங்க. வண்டியில் உங்களுக்கு 2 வைப்பர் பேட்ஸ் அண்ட் வண்டியோட பானட் லென்த் டிசைன் பாருங்கள், லென்த்தும் பாருங்கள் எவ்வளோ லென்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். எஸ், ஓவரால் வண்டி நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டிசைன். அண்ட் மேலே உங்களுக்கு இன்சுலேஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஜின் மவுண்டட் காஸ்ட் கட்டிங் பண்ணலை. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 லிட்டர் கிரையோடெக் தான். டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜின், இன்லைன் 4 சிலிண்டர், 170 PS பவர் அட் 3750 RPM கொடுத்துருக்காங்க. அண்ட் 350 Nm டார்க்கும் இருக்குது. 1750 to 2500 RPM. 6 ஸ்பீட் மேனுவல், 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேரியர் ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பார்க்கலாம். டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஸ்டோன் அலாய்ஸ் வித் ஆரோ இன்சர்ட்டோட வந்திருக்கு. 4மே டிஸ்க் பிரேக்கு. ஃப்ரண்ட் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 245/55 19 inch டியூப்லெஸ் டயர்ஸோட வருது. அலைவில்ஸ் டிசைன் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. வெளியே வீல் ஆர்ச்சஸும் பெருசாக இருக்குது. சஸ்பென்ஷன் வந்து இண்டிபெண்டன்ட் லோயர் விஷ்போன் மெக்போர்ஷன் ஸ்டோர்ட் வித் கால் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வித் ஆன்டி ரோல் பாரும் இருக்குது. ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே போல் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ரியரில் வந்து உங்களுக்கு செமி இண்டிபெண்டன்ட் டிஸ்க் பிளேட் வித் பேண்ட் ராட் அண்ட் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனும் வந்து பேக்கில் வந்துருக்குங்க. பாடி ஃபுல்லாமே வந்து இந்த பிளாக் கலர் கிளாடிங்ஸ் வந்துருக்குங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடிங்ஸ் வந்து பிளாக் கலரில் கான்ட்ராஸ்டாக இருக்குது. மேட் பிளாக் ஃபினிஷிங்கில் வீல் பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தியாக இருக்குது. 2741 வீல் பேஸ் மேலேயும் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரோம் இன்சர்ட்டும் அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ சைட் ப்ரொஃபைல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபாரி பிராண்டிங் இருக்குது. மேலே பெரிய ஒரு பனாரமிக் சன்ரூஃப் பார்த்தோம். ரூஃப் ரைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பிளாக் கலரில் ஒரு சின்னதாக குரோம் இன்சர்ட்டும் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்ஸ்சர், ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு டிசைன்மெண்ட் எலிமெண்ட்டும் வந்திருக்கு. டேங்க் வந்து 50 லிட்டர் கொடுத்துருக்காங்க. லைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா LED லைட்ஸ் பாருங்கள். ஒரு கனெக்டிங் டிஎல்ஸில் பக்காவாக இருக்குது. சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர், அதுக்கு மேலே வந்து பியானோ பிளாக் இன்சர்ட். அந்த எனக்கு லைட்டு வந்து ரொம்ப ஒரு அட்ராக்ஷனாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கனெக்டிங் லைட்ஸு. அண்ட் மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபாகர் லைன்ஸ் இருக்குது. பேக்கில் வைப்பர் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டாடா லோகோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேமரா வந்திருக்கு. அண்ட் சஃபாரியோட பிராண்டிங் சென்டரில் பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு. வண்டியில் இந்த இடத்துல பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், டாட்டாவில் எல்லா காஸ்ட்லேயுமே ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்திருக்கும். இங்கே லைன் சிங்கம் போல் வந்து ஒரு டிசைன் எலமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் அந்த லைட்ஸ் மிரரில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாம்ப், டிஃபாகர் அண்ட் வண்டியில் பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து உங்களுக்கு பேக்கில் ஷார்பின் ஆண்டனா வந்திருக்கு. அண்ட் இந்த பிளாக் கலருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டாக நல்லா பண்ணியிருக்காங்க. ரியர் போர்ஷனில் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பம்பர் போலே டிசைன் வந்திருக்கு. டர்ன் இண்டிகேட்டர் ரிவர்ஸ் லைட், ஒரு ரிஃப்ளெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி ஸ்கிப் லைட் பிளாக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சில்வர் லைன்ஸ் வந்து நல்லா அட்டென்ஷன் டீட்டெயிலாக பேக்கில் பார்க்கிங் சென்சரும் நல்லா வந்திருக்கு. அண்ட் பேக்கில் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அது வந்து 235/70 16 inch டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டீல் வீலோட வருது. வண்டியோட பூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஒன் டச்சில் க்ளோஸ் ஆகிற மாதிரி. இந்த எலமெண்ட் எல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ணாமல் நல்லா பிளாக் கலரில் ஹெவியாக கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிமிட்டட் தாங்க. ஸோ 212 liters கிடைக்குது. அண்ட் அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் கிட்ஸ் எல்லாமே வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இந்த எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் நல்லா இருக்குது. முக்கியமாக சீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சீட்டுக்குமே வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. லாங் ஜர்னி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பேக் சீட்டும் பார்த்தீங்கன்னா 50-50 ஸ்பிளிட் அப் சீட்டு இருக்குது. ஸோ இந்த சீட்டை வந்து நீங்கள் இந்த லிவரை ஹூக் இழுத்துட்டு பண்ணிங்கன்னா எல்லா சீட்டும் அந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும். திருப்பி இந்த ரோப் இருக்கு இல்லையா, இது பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. க்ளோசிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒன் டச்சில் வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டெயில் லைட் வந்து கனெக்டிங் டைப்பில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஓவரால் இந்த வண்டியோட கலர்ஸ் பார்க்கலாம். கலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லூனா ஸ்லேட்னு ஒரு கலர் இருக்குது, காப்பர்னு ஒரு கலர் இருக்குங்க, பிளாக் இருக்குது, ஃப்ராஸ்ட் அதாவது ஒயிட் கலரு, அதுக்கப்புறம் ஒரு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க, சஃபயர் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலர், இப்போ பார்க்குற கோல்டு கலராக இருக்குது. இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா பேசிக் மாடல் 16,69,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் ஆரம்பிச்சு ஆன் ரோட் 20 lakhs வருது. இந்த டாப் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 26 lakh வருது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். ஆன் ரோட் வந்து 33 கிட்ட வருது. ப்ளஷ் இன்டீரியர்ஸ், சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து டாப் நாச்சாக 5 star வாங்கியிருக்கு. வண்டி ஹெவி பில்டு கொடுத்துருக்காங்க. சேஃப்டியில் நிறைய ஃபீச்சர்ஸ் வாரி வழங்கியிருக்காங்க. ஓவரால் இந்த வண்டி யாருக்கானது பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸரியாக ஒரு 6 பேர்
போகணும், ரொம்ப சேஃபாக இருக்கணும்னா இந்த வண்டி தாராளமாக வாங்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் கார் அண்ட் பைக் வீடியோஸ் நிறைய இருக்குது, அதையும் பாருங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேங்க. அதுவரை நன்றி, வணக்கம்.